நம்ம வந்து என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோன்றது தெரியாமல் நம்மளை பற்றின சில விஷயங்களை நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம். ஆனால் என்ன மாதிரியான விஷயங்களை ஷேர் பண்ணணும், என்ன மாதிரியான விஷயங்களை ஷேர் பண்ணக்கூடாதுன்னு நம்மளுக்கு தோன்றதில்லை. அந்த நேரத்துக்கு நம்மளுக்கு மைண்டில் தோன்றதை அப்படியே நம்ம கொட்டிட்டு வந்துடுறோம். ஆனால் சில விஷயங்களை நம்ம எப்போதுமே ஷேர் பண்ணவே கூடாதுங்க. ஸோ அது மாதிரியான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். சில விஷயங்களை நம்ம யார்கிட்டயுமே சொல்லாம பாதுகாத்தாலே நிறைய பிரச்சனைகள்லேருந்து நம்ம விடுபடலாங்க. நம்ம ஷேர் பண்ணாம இருக்கிறதுனால என்ன மாதிரியான நம்மளுக்கு அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இது ரெண்டுத்தையுமே நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ முதல்ல நம்ம சேனலை பார்க்குறவங்க அப்படின்னாக்கா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. உங்களுடைய பர்சனல் ரிலேஷன்ஷிப் அதை வந்து நீங்கள் யாருக்கிட்டையுமே எப்போதுமே ஷேர் பண்ணக்கூடாதுங்க. இப்போ இந்த வீடியோவை பார்க்குறவங்க 18 வயசாக கூட இருக்கலாம், இல்லை 35 வயசாக இருக்கலாம், இல்லை 50 வயசாக இருக்கலாம். எந்த வயசுக்காரவங்களாக இருந்தாலும் நம்ம டீன் ஏஜில் பண்ணுறோம் இல்லைங்களா லவ், அது வந்து எப்போதுமே யாருக்குமே சக்ஸஸ் ஆகிறது கிடையாது. மோஸ்ட்லி சக்ஸஸ் ஆகி மேரேஜ் ஆனவங்களை பற்றி பிரச்சனை கிடையாது. சக்ஸஸ் ஆகாத 90% பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இந்த விஷயத்த வெளியில் யாருக்கிட்டையும் சொல்லணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமுமே கிடையாதுங்க. இதை நீங்கள் சொல்கிறதுனால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ இதை சொல்லி நீங்கள் சிக்கலில் மாட்டி பிரச்சனைக்கு ஆளாகிறத விட இந்த விஷயத்த நீங்கள் உங்கள் மனசோட புதைச்சி இதை நீங்கள் மறந்துடுறது ரொம்ப நல்லதுங்க. யாருக்கிட்டையுமே இதை ஷேர் பண்ணக்கூடாத ஒரு ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு லட்சியம் சிலது நீங்கள் யோசிச்சு வச்சுருப்பீங்க மைண்டில். அந்த லட்சியத்தை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்டையோ இல்லை ரிலேஷன்கிட்டயோ யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போது நீங்கள் அதை ஷேர் பண்ணுறீங்க, அப்போது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஓ சூப்பர், நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட்டு, ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு பாராட்டு மழையில் உங்களை தள்ளிடுவாங்க. அப்போ என்ன ஆகும், உங்களுடைய மைண்டு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடும். அதாவது நீங்கள் ஒரு கோல் அச்சீவ் பண்ணாக்கா நம்ம வந்து நம்மளை எல்லாரும் பாராட்டக்குள்ள நம்மளுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட், நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக மைண்டு வந்து திருப்தி ஆகுது பார்த்தீங்களா. அந்த மாதிரி உங்களுடைய மைண்டு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடும். சாட்டிஸ்ஃபை ஆகிட்டுனா என்ன செய்வீங்க, திருப்பி நம்ம அந்த கோல் அதை நோக்கி நம்ம போகணுன்ற அந்த எண்ணம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் குறைஞ்சி போயிடும். அப்போ நம்மளால் அந்த கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ இதனால் நீங்கள் உங்களுடைய எதிர்கால லட்சியத்தை யார்கிட்டையும் நான் இப்படி பண்ண போகிறேன் அப்படி பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய லட்சியத்தை உங்களோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள்ட்ட நீங்கள் ஷேர் பண்ணுறது ரொம்பவே நல்ல விஷயங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் வந்து அந்த கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியாமல், அதாவது உங்கள் லட்சியத்தை அச்சீவ் பண்ண முடியாமல் இருக்கிறப்ப உங்களை வந்து அவங்க வந்து கிண்டல் பண்ணுவாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க, பற்றியா இவன்லாம் சொன்னான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு பிடிச்சவங்க வந்து உங்களை கிண்டல் பண்ணுறத உங்கள் மைண்டால் அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ எப்படியாவது நம்ம அந்த கோல்ஸை அடையணும், அந்த லட்சியத்தை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓட ஆரம்பிப்பீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப நெருங்கினவங்க, உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட மட்டும் நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் சொல்கிறது நல்ல விஷயங்க. ஸோ எதுக்காகனாக்கா, அதுவே உங்களை வந்து உத்வேகப்படுத்துறதுக்கான ஒரு சான்றாக அமையும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு போங்க.